உட்காருங்க. பரவாயில்லம்மா, நம்ம வீடு தானே. என்ன சாப்பிடுறீங்க? எதுவும் வேண்டாம், நாங்க இப்பதான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தோம். நீங்க உட்காருங்க ஃபர்ஸ்ட். சங்கர் எங்க போனா? தெரியலையே, என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. வீட்டுக்கு ஒழுங்கா வரானா? எங்கன்னா வீட்டுக்கு வராரு, வாரத்துல ஒரு 2 டைம் வந்துட்டு போவாரு, அவ்வளவுதான். இங்கதான் போறான் அவன். தெரியலண்ணா, எனக்கு வரதே வாரத்துல 2 நாள் தான். அந்த 2 நாளும் ஃபுல்லா குடிச்சிட்டு எங்கேயாவது படுத்துட்டு இருப்பாரு. சரிம்மா, அவன் வந்தா நாங்க வந்தோம்னு சொல்லுங்க. இருங்க, ஏன் அதுக்குள்ள போறீங்க? எதுவும் சாப்பிடவும் இல்ல. இல்ல பரவாயில்ல, நாங்க சாப்பிட்டோம். இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். சரி, அப்படியே முழி பாத்துட்டு போலான்னு கூட்டிட்டு வந்தேன் இவரை. நீங்க ஒரு நாள் வாங்க வீட்டுக்கு, குழந்தைய எடுத்துட்டு. கண்டிப்பா வரேங்க. இதுல பணம் 5000 ரூபாய் இருக்குமா, உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. பணம்லாம் எதுக்கு? நான் வேண்டாம், நான் எடுத்துக்கோங்க. நான் உனக்கு அண்ணன் தானே, ஏதாவது செலவுக்கு வச்சுக்கோ. நாங்க கிளம்புறோம். சரிண்ணா, இன்னொரு நாள் வாங்க வீட்டுக்கு கண்டிப்பா. இப்பதான் நிம்மதியா இருக்காங்க, போயிட்டு வந்தனால. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பணம் கேட்டு இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்கு. சரி விடுங்க, அவர் கொடுத்தா என்ன, அவரோட ஒய்ஃப் கொடுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். இந்த பையன் ஏன் ஊரு ஃபுல்லா கடனா வாங்கி வச்சிருக்கான் பாவம் அந்த பொண்ணு. வேற எதுக்கு? குடிக்கிறதுக்கு சீட்டு விளையாடுறதுக்கு தான். நல்லா தான் இருந்தா, இப்ப ஏன் இப்படி ஆயிட்டானே தெரியல. சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, தூங்க போலாம் வாங்க. இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றது? ஹலோ, யாரு? என்ன சொல்றீங்க? உண்மையாவா? என்னாச்சு? எப்படி நடந்தது? சரி சரி, இதான் கிளம்பிட்டேன். சங்கர் தூக்கு போட்டு இறந்துட்டானாமா. அச்சோ, சீக்கிரம் வாங்க போலாம்.